இருங்க இருங்க இருங்க. உங்களுக்குள்ள லெட்டரை மாத்திக்காதீங்க. முதல்ல என்கிட்ட கொடுங்க. கேக்குறல்ல அதை கொடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு தெரியாம உங்க 2 பேருக்கு இடையில எந்த ரகசியமும் இருக்க கூடாது. டேய், நீ அந்த பக்கம் திரும்பி படி, நான் அந்த பக்கம் திரும்பி படிக்கிறேன். சத்தமா படிக்காத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சே சே சே. சரிப்பா, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் சாரிடா எந்த சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. ஆமா, 2 பேரும் பேசி வச்சு நெக்கில் பண்றீங்களா? விட்டுறோம்டா, இதோட விட்டுறோம். ஆளை விடு. டேய் நில்லுங்கடா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் நீ ஒண்ணு சொல்ல வேணாம்டா. சொல்ல வேண்டாம்டா. நீ உன் வேலைய பாரு. வேலைய பாரு. டேய் நில்லுங்கடா. நிக்க மாட்டோங்கறல்ல. குட் பைடா. பை குட்ரா. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல அது வந்து இப்போ நான் அவனை தொட்டுட்டேன்னு வை, அவனுங்க அலறிட்டு ஓடி வருவானுங்க. ஏன் அப்படி? அது வந்து தொடாமலும் கட்டி பிடிக்காமலும் காதலே இல்லைன்றது அவனுங்களோட தியரி. அதுக்காக இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல, இப்பதான் அவனை தொட போறேன் அவனுங்களுக்காக. எங்க? குறைஞ்சபட்சம் என் முதட்ட தொடணும்ன்றது அவனுங்களோட டிமாண்ட். ஆள பாரு. இல்ல 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 இல்ல, ஆனா என் விரலால தான் முதட்ட தொடுவேன். வேண்டாம் ஜீவா, நம்ம ஏன் அந்த மாதிரி எல்லாம்? அவனுங்களுக்காக தானே. நான் போறேன் போ. இல்ல இப்ப நான் தொட்டுட்டேன்னு வை, அவனுங்க ஓடிடுவானுங்க, அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்ல. நான் தொட போறேன். நான் ஓட போறேன். நான் தொட்டுட்டேன். நான் ஓடிட்டேன். அப்படியா? பாரு என்ன பண்றேன். ஐயோ வேண்டாம். ஏய் நில்ல. ஒரு கூட்ட ஆயிடுடா. புடிடா டேய், புடி புடிடா. ஏய் அப்படியே வளைச்சு கட்டி புடிடா. நில்லுன்றல. தொடாம விட மாட்டேன். ஏய் தொட்டா மட்டும் பத்தாது, கட்டி புடிடா. நில்லு. வேண்டாம், வராதீங்க. அடிக்கட்டும், ஆசை தீர அடிக்கட்டும். ஒண்ணு பண்ண வேணும்னு சொல்லுங்க. இனிமே இவர் மேல கைய வச்ச நான் இவரை விரும்புறேன், இவரும் என்ன விரும்புறாரு. நான் இவர் மேல உயிரியே வச்சிருக்கேன். இனிமே இவர் தான் எனக்கு எல்லாமே. ஒண்ணும் பண்ணிடாத அண்ணே, என்ன மன்னிச்சிரு. சொல்லு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்லண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன வெறுத்துறாத. என்ன வெறுக்காதா? என்னதான் கொன்னுட்டியே? மானம் போனதுக்கு அப்புறம் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இல்ல. நான் மட்டும் இல்ல, அம்மா, அண்ணங்க, அண்ணிங்க, குழந்தைங்க எல்லாரும் உன்னை தலைமொழிக்கிட்டோம். இனிமே நீ யாரோ நாங்க யாரோ. அண்ணே, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. நான் என்ன செய்வேன்? நீ எப்படி வீட்டுக்கு போவேன்? எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன்? முடியாது, இனிமே எங்க வீட்டுக்கு போக முடியாது. என்னடா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுடா. என்னன்னு கேக்குறேன்ல. என்னடா என்னாச்சு? போச்சு,
இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாமே போச்சு. விவரமா சொல்லி தொலையண்டா. தங்கச்சி தங்கச்சி யாரு இந்த மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்தமோ அவன் நம்ம எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். அந்த பையன் கூட ஓடி போயிட்டான். என்ன சொன்ன? என்னடா சொல்ல? யார பார்த்து என்ன பேசுற? அவன் என் பொண்ணுடா. அவன் நெருப்பு. அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுன உன்னை காலிக்கிடும். என்ன சொல்றான் கேப்பா? அம்மா மேல சத்தியமா சொல்றேன். அந்த கேடுகட்டு பையனோட நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு அவன் அவளுக்கு சொந்தம்னு சொல்றான். அவன் மேல உயிரிய வச்சிருக்காளாம். என்னம்மா? அம்மா அம்மா என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவ ஒரு ராத்திரி கூட அவங்க கூட தங்க கூடாது. எப்படியாவது அவளை கொண்டு வந்து சேர்க்கணும். போங்கடா போங்க. நில்லுங்கடா. அவ ஒரு ராத்திரி அவங்க கூட தங்கிட்டான்னா இனிமே எப்பவும் இந்த வாசப்படியை மிதிக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. வாங்கடா. ஜீவா, டேய் ஜீவா, உடனே எங்கேயாவது தப்பிச்சு போங்க. மினியுடைய அண்ணனுங்க வரானுங்க. அவனுங்க கையில நீ மாட்டினா உன்னை நார நாரா கிழிச்சிருவானுங்க. அவனுங்க இங்க வர்றதுக்குள்ள உடனே எங்கேயாவது தப்பிச்சு போங்க. டேய் 2 பேரும் உடனே புறப்படுங்க. நான் அதுக்கிட்ட போனோம். அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். வேண்டாம்டா, சொன்னா கேளு. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. சொல்றாங்கல்ல, வா ஜீவா, மினி, வாங்கறல்ல. மினி, மினி, சொல்றது கேளு மினி, ஓடாத. மினி நில்லுமா, ஓடாத. டேய் இப்படிடா. டேய் 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 விடுங்கடா. எங்கடா என் தங்கச்சி? தெரியாது. தெரியாதா? தெரியாது? சொல்றா சொல்றா. எங்கடா? தெரியாது. தெரியாது? தெரியாது. சொல்றா சொல்றா. இந்த பக்கமா தான் போனாங்க. டேய் எங்கடா அவங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். அவன் காணோம் சார். ஆம்பளை புள்ளைய பெத்து போட்டுட்டு ஊர்மையை விட்டுருக்கிற அப்பனையும் ஆத்தாளையும் பார்க்கலான்னு வந்திருக்க. ஓ மவனுக்கு உடம்புல திமிரு அதிகம்னா எங்கேயாவது இருந்து 5-6 எருமையை கொண்டாந்து விடு. திமிரு அடங்கட்டும். இது வரைக்கும் நீங்க விஷயம் என்னன்னு சொல்லல. தரையில பாதம் புண்ணாயிடும் இந்த தோல்ல போட்டு வளர்த்தையா அவளை இழுத்துட்டு போயிட்டான். நீ ஊர்மையை பெத்து விட்டு இருக்கிய அந்த நாய் நாய். வேணாயா வேணா, அவன் எங்களுக்கு வேணாம். அவன் செத்து போயிட்டான் நாங்க நினைச்சுக்கிறோம். ஆனா அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி அவன் தலையை சீவாம விட மாட்டாங்க. அதுக்கு நீயும் உன் பொண்டாட்டிய சாட்சியா இருந்தா கூட எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. கவலை இல்லையா? என்ன வண்டிய என்னங்க இதெல்லாம்? நான் உடனே ஜீவாவை பார்க்கணும். வாங்க போலாம். எதுக்கு சொல்லிட்டு போனது காட்டில 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்களா? ஓடுகாலி நாய்களை எங்கிட்டு போய் தேடுவேன்? சுத்தி அலைஞ்சிட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். என்ன பேசுறீங்க? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அவங்க நம்ம புள்ளி ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு. இவன் சொன்ன மாதிரி உன் புள்ள செஞ்சிருந்தானா அவனை கொண்டு போடட்டும். அது ஒண்ணும் தப்பு இல்லை. நீ அழற அழ வேண்டியன்னா தப்பு பண்ணிட்டேன். அவனை பிள்ளையா நினைக்கல, ஃப்ரெண்டா நினைச்சு வளர்த்தேன். அதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. வந்தவன் எவ்வளவு அசிங்கமா பேசி போன பாத்தியா? இவனே இப்படி இருந்தா இவன் தங்கச்சி எப்படி இருப்பான்? என்னால நம்ப முடியலங்க.
நம்ம ஜீவாவா இப்படி? சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு, செய்யறேன். எங்கடா அவ? சொல்லுங்கடா, அவ எங்க? அம்மா, தம்பி சொல்லும்போது கூட நான் நம்பல. அவ அவனோட ஓடுனதை நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். எப்போ ஒரு ராத்திரி வெளியே தங்கிட்டாலும் நாமெல்லாம் உயிர் வாழவே கூடாது. விஷம் குடிச்சு செத்து போயிடலாம். ராஜா, நீ ஏன்டா அழுவுற? அவளுக்காக நீங்க யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. அந்த ஓடுகால் நாய் ஓடுனா ஒழிஞ்சு போகட்டும், அவளை தலை முழுகிடுவோம். அவ கால் பட்ட தூசி கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எல்லாத்தையும் போட்டு கொளுத்துங்கடா, போங்கடா. இந்த வீட்டோட விளக்கு அணைச்சு போச்சு. ஆனா அவளை இழுத்துட்டு ஓடனானே, அவனை கண்டம் துண்டமா வெட்டி இதே மாதிரி எரிக்கணும்டா, எரிக்கணும். ஏய் ஜீவா, நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மினியோட அண்ணனுங்க 3 பேரும் வெறி பிடிச்சு அலையறானுங்க. அவனுக்கு கண்ணுல மட்டும் பட்டிங்க, உங்க 2 பேரும் கதையும் முடிஞ்சிடும்டா. ஜீவா, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கருமாதியை தான் பாப்பம் போல் இருக்குடா. அதனால உங்க உறவை வேண்டாண்டா. என்னடா சொன்ன? நான் கூட்டிட்டு போவேன்டா, எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும். அங்க எவன் வரான்னு பாத்துறேன். அப்படின்னா உடனே கிளம்புங்க ப்ளீஸ். வா ஜீவா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். வா.